இனிய காலை வணக்கம் அன்பு மாணவர்களே. நான் உங்கள் பேராசிரியர் சுரேந்திரன். இன்றைக்கி என்ன தகவல் பகிர்ந்துக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரிப்ரேஷன்றது ஒரு ஜேர்னின்றது உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரிப்ரேஷன்ற ஜேர்னி பயணத்தை மேற்கொள்ளும்போது நம்ம வி ஷுட் கீப் ஆன் த ட்ராக், வி ஷுட் கீப் ஆன் த ரோட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த பாதையில் செல்கிறோமோ அந்த பாதையில் நம்ம கண்டிப்பாக சென்று ஆகணும். நம்ம அந்த ட்ராக்கை விட்டு விலகாமல் போய் ஆகணும். ஆனால் நிறைய தருணங்களில் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராக்கை விட்டு வெளியே போவாங்க. ஸோ அதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு காரணத்தினால ட்ராக்கை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு வரும். ஆனால் ட்ராக்கை விட்டு வெளியே போகிறது தப்பு கிடையாது. ட்ராக்கை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் உடனே மறுபடியும் அந்த ட்ராக்குக்கே வந்துடணும். அதுதான் உங்கள் வெற்றிக்கான பாதை. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உங்கள் பாதையை மறுபடியும் அந்த சரியான பாதையில் வரீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் வி ஆர் டூயிங் வீடியோகிராஃபிக் லேர்னிங், ஆடியோகிராஃபிக் லேர்னிங், க்ரியேட்டிங் த குவிஸ்ஸு, அட்டெண்டிங் த குவிஸ்ஸு எல்லாமே பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா வீடியோகிராஃபிக் லேர்னிங் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடியோகிராஃபிக் லேர்னிங் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வி ஆர் க்ரியேட்டிங் த நாலேஜ் பேங்க். இந்த நாலேஜ் பேங்க்கை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாலேஜ் பேங்க்கில் நீங்கள் எந்த நாலேஜை போட்டாலும் அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சமூகத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. வி ஆர் ப்ரிப்பேரிங் த கம்யூனிட்டி லேர்னிங். ஸோ நாலேஜ் பேங்க் டே பை டே க்ரோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கலில் 20,000 கொஷின்ஸ் குவிஸாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 கான்செப்ட் கிட்ட வீடியோவாக ட்ராவல் ஆகிட்டாங்க. இந்த ஆடியோகிராஃபிக் லேர்னிங்கில் ஒரு 4 பேர் தீவிரமாக இருக்காங்க. சரவணகுமார், அதுக்கப்புறம் ஞானப்பிரகாஷ், மாதேஷ், பானு, சந்தோஷ். இவங்கெல்லாம் நான் இந்த ஆடியோகிராஃபிக் லேர்னிங் நான் சொன்னதுக்கப்புறம் ஆடியோகிராஃபிக் லேர்னிங்கை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சிங்க ஒரு நாளைக்கு ஒரு 100 ஆடியோகிராஃபிக் லேர்னிங்காச்சும் பண்ணலாம் தாராளமாக. ஏன்னா நீங்கள் படிக்கும்போது மொபைல் வச்சு படிக்க போகிறீங்க, அவ்வளோதான் விஷயமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வீடியோகிராஃபிக் லேர்னிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோகிராஃபிக் லேர்னிங்கில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் ஒரு வீடியோ போடும்போது கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு க்ரோ ஆகிட்டே இருக்கும். உங்கள் சக்ஸஸை நோக்கி நடப்பீங்க. ஸோ அதுதான் சாம்பியன்ஸ். கீப் ஆன் ட்ராக். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.